பாருங்க இதுதான் வந்து மடம், வழுக்கியாறு மடம். அதில் வந்து அந்த வாசகம் ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்க. இதுல எல்லாம் ஒரு பழைய கட்டடங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க. இப்போ என்ன நிலையில இருக்குன்னு பாருங்க. இப்படியே இந்த இடத்துல இருந்தால் மாணவர்கள் எல்லாம் படிக்கக்கூடிய மாதிரி வீடு போல கட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க. இதுல வந்து ஒரு குளம் உண்டு பாருங்க. நவாலி வடக்கு சனசமூக நிலையம், லியோ ஆயுர்வேத வைத்தியசாலைன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்ன, இதில் ஒரு நெருமாடி வீடு ஒன்று இருக்குது பாருங்க. கந்தசுவாமி கோயில், அதுக்கு பக்கத்தில் இந்த விஸ்வநாதர் கோயிலும் வந்து இருக்குது. தொடர்ச்சியாக வரும்போது பாருங்க கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். அதாவது நவாலி அட்டகிரி சைவ வித்தியாசாலை ஆத்மா சொல்லி ஒரு வீடு இருக்கு. அழகான வீடு உண்டு. இப்போ மேலே வேலையெல்லாம் நடந்தாங்க. திரு இருதயநாதர் ஆலயம் பாருங்க. வெளியில வாழைக்குழி எல்லாம் தொங்க விட்டுருக்கீங்கன்னா வந்து பாருங்க. இந்த இதுல வந்து பொச்சு மட்டை கட்டி வச்சிருக்கேன் பாருங்க. இதுல ஒரு பால் அடைஞ்ச கேணி ஒன்று இருக்கு. அதே சமயம் 2 ஆபரஞ்சிகள் இருக்கு பாருங்க. பாருங்க கூடுதலான கால்நடைகள் வந்து இந்த இடங்கள்ல நிக்குது. அப்படியே அருகிலேயே தான் இந்த வழுக்கியாறு இந்து மயானமும் இருக்குது. அனைவருக்குமே வணக்கம். இன்றைய காணொலியில நாங்கள் இந்த நவாலி என்ற ஊரைத்தான் வந்து இன்றைய இந்த காணொலி பகுதியில் பார்க்க போகிறோம். அந்த நவாலி கிராமம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த ஒரு காணொலிக்காரம் முதன்முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தராங்க. இப்போ வாங்க காணொலி பகுதிகளில் போகலாம். சங்கரத்தில் இருந்து அடுத்ததான் நவாலி தொடங்குற இந்த ஆரம்பத்தில் இருக்கிறோம். இந்த இடத்தோட வந்து அதாவது இந்த கோயிலோட வந்து சங்கரத்தை என்ற இடம் வந்து முடியுது. அதுக்கு அங்கால இந்த நவாலி இந்து மயானம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது தொடக்கத்திலேயே இதில் ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்கு பாருங்க. அப்படின்னு பார்க்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கரத்தை கேணி இருக்கு பாருங்க. இதில் இந்த கேணி, இந்த பேர் வந்து சங்கரத்தை கேணி என்று தான் சொல்றவ. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுமைதாங்கி கல் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து அந்த சுமைதாங்கி கல்லுன்ட்டு சொல்றது. அதாவது அந்த டூர் இடங்கள்லேருந்து பிரயாணம் செய்து வாராக்கள், இந்த வயலில் வேலை செஞ்சுட்டு வாராக்கள் எல்லாம் கூடுதலாக இந்த சுமைதாங்கி வரைகளில் இந்த கல் வந்து இதில் வைப்பினோம். அதாவது வந்து அந்த கர்ப்பிணி பெண்கள் அந்த பாரங்கள் சுமந்து வரைகள் அப்படியாக இந்த வழியில் வந்து வயது ஊனர்கள் வந்து இந்த கற்களை பொருட்களை சுமந்து கொண்டு வரைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக வச்சுட்டு இருக்கக்கூடிய மாதிரி அமைப்பில் வச்சு வைக்கணும். இதுக்கான அந்த பதாகை வந்து இதில் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க. சுமைதாங்கி என்று போட்டு, சுமைதாங்கிகள் பிரதான காலத்தில் கால்நடையாக போக்குவரத்து செய்வோர் தலையில் சுமந்து செல்லும் பொருட்களை இறக்கி வைத்து அப்படி இதில் பார்த்தீங்கன்னா இளைப்பாறுவதற்காக வேறுபட்ட உயரங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. முன்னைய காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்கு முன்னர் குழந்தையுடன் இறக்க நேரிடுகின்ற போது அவர்கள் நினைவாக சுமைதாங்கி கற்கள் அமைக்கும் முறை வழக்கத்தில் இருந்துள்ளது. புராதன காலத்தில் சுமைதாங்கியை அமைத்தவர்கள் சமூக அந்தஸ்திலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்தவர்களாக காணப்பட்டனர். அவ்வாறான சுமைதாங்கி கற்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆவரஞ்சி கல் இருக்கு பாருங்க. இது வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு பதாகை ஒன்று குறிப்பிடப்படும் என்று போட்டிருப்பேன். ஆவரஞ்சிக்கல் பாருங்க. ஆவரஞ்சிக்கல் தமிழர்களின் மரபுரிமை சின்னங்களில் ஒன்றாக ஆவரஞ்சிக்கல் காணப்படுகிறது. இதுதான் வந்து அந்த ஆவரஞ்சிக்கல். அதாவது இந்த அந்த கால்நடைகள் வந்து கூடுதலாக இந்த தண்ணீர் குடிச்சிட்டு வரைகளில் இதில் வந்து அந்த மாடாடுகளுக்கு அந்த கடி ஏற்படும் போது அதில் வந்து இந்த ஆவரஞ்சிக்கல்லில் வந்து அந்த உராஞ்சி செஞ்சுட்டு போகணுமா. இதுதான் வந்து அந்த கேணி. கொஞ்சம் அதாவது பழைய கேணி என்றாலும் இப்படி இருக்கு. இது வந்து ஒரு துலா உண்டு பாருங்க. அப்படியே நாங்கள் அங்கே கோயிலில் இருந்து அப்படி இங்கே பிரயாணம் செஞ்சு இந்த கொக்குவில் வட்டுக்கோட்டை ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த வழுக்கியாறு மடம் வந்து இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த வழுக்கியாறு இந்து மயானம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதெல்லாம் கூடுதலாக வயல்வெளிகள் தான் பாருங்க. அங்கே எல்லாம் கால்நடைகள் நிற்கிறத பார்த்துக்கொள்ளலாம் தூரத்தில் பாருங்க. பாருங்க இதுதான் வந்து வழுக்கியாறு மடம் பாருங்க. இதில் ஒரு பதாகை ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பாருங்க
நீர்ப்பாசன திணைக்களம் யாழ்ப்பாணம் பாருங்க, நீர்ப்பாசன திணைக்களம் யாழ்ப்பாணம், முதலியார் குளமும் வீதியும் வழுக்கு ஆறுன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன் வந்து அந்த வழுக்கு ஆறு இடம் பாருங்க. பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இப்போ இந்த கேமரா எல்லாம் பூட்டி இருக்கணும் பாருங்க. இதில் வந்து அந்த வழுக்கு ஆறுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் பத்தி இருக்கு. பாருங்க பாருங்க இதில் வந்து அந்த வழுக்கு ஆறு தண்ணி கடக்கிற அந்த மதவு வந்து இருக்கு பாருங்க, இப்படியாக இருக்கு. மழை காலத்தில் வந்து கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பக்கத்துல இருந்துதான் இந்த பக்கம் பாருங்க. இப்ப எல்லாம் அந்த இடங்கள்ல அந்த கால்நடைகள் வந்து மேய்ஞ்சி ஒன்று இருக்கு பாருங்க. ஆக்கள் எல்லாம் அந்த பாதையால போய் வரீங்க. அப்படியே அருகிலேயே தான் இந்த வழுக்கு ஆறு இந்து மயானமும் இருக்குது. அது கிட்ட வந்துட்டோம் பாருங்க. வழுக்கு ஆறு மயானம் வட்டுக்கோட்டை என்று அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க கூடுதலான கால்நடைகள் வந்து இந்த இடங்கள்ல நிக்குது. மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சு ஒன்று இருக்கு பாருங்க. அப்படியே இதுலயும் ஒரு மயானம் உண்டு பாருங்க. வரவேற்பு வளைவு வந்து இதுல கட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. அதுல வந்து ஒரு கல் எடுக்கிற அண்ணா கூட நிக்கிறாரு பாருங்க. இந்த இடங்கள்ல எல்லாம் கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வயல்வெளிகள்லாம் இந்த நெற்பயிற்சிகள் இந்த காலத்துல இல்ல பாருங்க. நான் நினைச்சேன் இந்த மயானத்துல வந்து ஏதோ தகனம் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு அண்ணன் ஒரு ஆள் குப்பை வளர்த்தி கொண்டிருக்கிறார். அங்கட நண்பர் ஒரு ஆள் வந்து நினைச்சார் ஏதோ தகனம் தான் நடந்து கொண்டிருக்குன்னு. சரி வாங்க தொடர்ச்சியாக நான் இந்த பயணத்தை இப்போ தொடருவோம். இந்த இடத்துலையும் வந்து கேமரா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பனைமரம் ஏறுறதுக்காண்டி இதுல வந்து அந்த அமைப்புல கட்டி வச்சிருக்கேன் பாருங்க, இலகுவாக ஏறக்கூடிய மாதிரி. கொஞ்சம் வந்து பாருங்க இந்த இதுல வந்து பொச்சு மட்டை கட்டி வச்சிருக்கேன் பாருங்க. இப்படியாக ஒவ்வொரு அடி என்று சொல்லி கட்டி வச்சிருக்கணும். வாங்க மட்டும் பார்க்க தெரியும் பாருங்க. இதுல ஒரு பால் அடைஞ்ச கேணி ஒன்று இருக்கு. அதே சமயம் 2 ஆபரஞ்சிக்கல் இருக்கு பாருங்க. எப்படி ஒரு கைவிடப்பட்ட வீடு ஒன்றுமே இருக்கு. அதுல இதெல்லாம் பனை மரம் ஒன்று வளர்ந்துட்டு பாத்தீங்களா. இப்ப தொடர்ச்சியாக இந்த இடங்கள்ல வீடுகள் என்றெல்லாம் சொல்லியிருக்கு. இதுல எல்லாம் பாருங்க வீடு இப்ப கட்டி கொண்டிருக்கணும். வீட்டோட கடை ஒன்று இருக்கு பாருங்க. பாருங்க இந்த வீட்டுல முருகன் இந்த மயில் வாகனத்தோட வேல் வந்து மதில்ல வந்து பாருங்க. கூடுதலாக வீடுகள்னு சொல்லிதான் இருக்கு. அப்படியே இதுல ஒரு திருப்பம் ஒன்று வருது பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல ஒரு கோவில் ஒன்றும் தெரியுது.
அதாவது இதில் வந்து ஒரு திருப்பம் உண்டு. அதாவது இந்த ஒழுங்கை வீதியாக போனால் ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. அந்த தேவாலயத்தையும் பார்க்க போகிறோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவர்கட்டு திரு இருதய நாதரன்னு சொல்லி அதில் போட்டிருக்கணும் பாருங்க இந்த பதாகையில். சரி, இப்படி நான் தொடர்ச்சியாக இந்த ஒழுங்கை வழியாக பயணிப்போம். நேரம் வந்து இந்த வழியாகத்தான் நாங்கள் பிரயாணம் செஞ்சு போக போகிறோம். முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு அழகான வீடு உண்டு. இப்போ மேலே வேலையெல்லாம் நடந்தவங்களுக்கு எல்லாம் வீடுகள்லாம் கூடுதலாக இந்த இடங்கள்ல இருக்கு. இப்போ இப்படி இந்த ஒழுங்கையில் வரைக்கும் நேர் அதில் ஒரு கடை ஒன்று இருக்கு பாருங்க. வெளியில் வாழைக்குழியெல்லாம் தொங்க விட்டுருக்கீங்கன்னா தீபன் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படியே வரும்போது இதில் வந்து பாருங்க, இதில் வந்து ஒரு சந்தி உண்டு. அப்படி தொடர்ச்சியாக நேர அப்படி அனுப்புவாங்க. இதுலேயும் வந்து ஒரு கடை ஒன்று இருக்கு பாருங்க. அப்படி நேரம் வந்தோம்னு சொன்னால் அந்த தேவாலயத்துக்கான அந்த மேல் அலங்காரங்கள் எல்லாம் செஞ்சிருக்கணும். கிட்டடியில் ஏதோ நடந்திருக்கு போல். இதுதான் வந்து அந்த தேவாலயம். அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். நல்ல ஒரு அழகான தேவாலயமாக இருக்குது. இல்லை பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கணும். வந்து இந்த பதாகையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நவாலி வடக்கு மாணிப்பாயன்னு சொல்லி. திரு இருதயநாதர் ஆலயம். அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தேவாலயத்திலேருந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அதாவது நவாலியூர் விஸ்வநாதர் தேவஸ்தானம். அந்த கோவிலையும் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இந்த இடத்துலையும் அந்த கொச்சு மட்டை வந்து கட்டி வச்சிருக்கணும். நேரம் வந்து நாங்கள் இந்த வீதியாக விளக்கை பக்கம் தான் திரும்பி போக போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த வீதியாக தான் அப்படியே இந்த ஒழுங்கை வீதியாக நேரம் வந்து வலதுகை பக்கம் தான் திரும்பணும். அது ஏன்னா இதில் ஒரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது பாருங்க. இப்படி தொடர்ச்சியாக வந்து இந்த விளக்கை பக்கம் தான் திரும்ப போகிறோம். இதான் இந்த வீட்டு முன்பக்கம் பாருங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கை விட்டுட்டு நம்ம போல இருக்கு. எல்லாம் பூட்டி இருக்கு. இதுலேயும் வரும்போது பாருங்க, இதுலேயும் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்லி ஒரு வீடு இருக்கு. இதுவும் ஒரு பழைய கால நாச்சார வீடு. இதில் வரும்போது வந்து இடக்கை வளமாக ஒரு வீதி வரும்போது அந்த வீதியை தான் தொடர்ந்து போக போகிறோம். இதில் எல்லாம் கூடுதலாக வீடுகள்னு சொல்லி தான் இருக்குது. வரும்போது இதுலேயும் வந்து ஒரு வலப்பக்கமாக ஒரு வீதி போகும். அந்த வீதியெல்லாம் தொடர்ச்சியாக பயணித்து போகணும். இதுலேயும் எல்லாம் வீட்டோட கடைகள்னு சொல்லியிருக்கு. அப்படியே நேராக தான் பயணிக்க போகிறோம். இந்த பக்கமெல்லாம் கூடுதலாக வீடுகள்லாம் பாருங்க. தொடர்ச்சியாக நேர வரைக்கும் இதுலேயும் பாருங்க ஒரு மேல் மாடி வீடு ஒன்று இருக்குது.
இந்த வீதியிலேயே நாங்கள் அப்படி தொடர்ச்சியாக வந்துனாங்க. அப்படி இதால் பார்க்கல பாருங்கள், இதில் வந்து முன்னுக்கு இந்த வீதிக்கு முன்னுக்கே ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. அதாவது நவாலி அட்டகிரி சைவ வித்தியாசாலை பாருங்கள். இந்த பாடசாலை தான். முன்னுக்கே ஒரு நாவல் மரம் ஒன்று இருக்குது பாருங்க. அந்த சிறார்களுடைய அந்த ஊஞ்சலுகள் ரெண்டெல்லாம் சர்க்கஸ் ரெண்டெல்லாம் சொல்கிறது அதுகள் எல்லாம் அங்கே இருக்குது. இப்படியே இந்த பக்கம் பார்த்தா பாடசாலை. மாமரம் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த கோயிலும் வந்து இந்த பாடசாலைக்கு அருகிலான் இருக்கு. அந்த கோயிலையும் வந்து நான் இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க போய் பார்ப்போம். தொடர்ச்சியாக இதுலேயும் ஒரு பைரவர் கோவில் உண்டு. அப்படி இந்த பாடசாலையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படி நேராக வந்து கொண்டு இருக்கும்போது இங்கே எல்லாம் வீடுகள்லாம் கூடுதலாக பாருங்க. அந்த கோயிலுக்கும் கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பாடசாலையெல்லாம் தெரியும். தொடர்ச்சியாக வரும்போது பாருங்க கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். 2 கோயில்கள் அருகில் இருக்குது. உள்ள வந்து இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வாகனங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். பாருங்க ஒரு பெரிய கோவில் உண்டு. இது வந்து ஒரு முருகன் கோவில் உண்டு. இந்த கோயிலான் வந்து நவாலி அட்டகிரி கந்தசுவாமி கோவில். அதுக்கு பக்கத்துலாம் இந்த விஸ்வநாதர் கோயிலும் வந்து இருக்குது. இதுதான் வந்து விஸ்வநாதர் கோவில். ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். அந்த இடத்து இந்த கேமராவில் ஒரு அன்னையோரால் கதைக்கிறாரு. இப்போ குரல் கொடுப்பாரு தெரியா பாப்போம் இருக்கா. இது என்ன ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்? ஓ அப்படியா இருக்கும் போல. இது வந்து ஒரு ரெக்கார்ட் வாய்ஸ். இந்த ரெக்கார்ட் வாய்ஸ் வந்து என்னன்னு சொன்னால் இந்த சென்சர் வேலை செஞ்ச உடனே இப்படி ஆக்கள் வந்த உடனே இப்படி ஒரு சத்தம் வருது. இப்படி சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கணும். சரி தொடர்ச்சியாக நாங்கள் இந்த கோவில் அந்த விஸ்வநாதர் கோவிலையும் பார்ப்போம். விஸ்வநாதர் கோவிலையும் பார்த்தா பக்கத்தில் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. சரி அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தா இதில் வந்து ஒரு குளம் உண்டு பாருங்க. வற்ற நிலையில் இருக்கு. தொடர்ச்சியாக நாங்கள் போகும்போது இந்த வீதியால் தான் போயிருப்போம். அதாவது இந்த சந்தி இருக்கு பாருங்க, இதால் வந்து இந்த வீதியால் போயிருப்போம். இப்படி தொடர்ச்சியாக இதில் போகிறோம். இதில் ஒரு பழைய வைத்தியசாலை ஒன்று இருக்குது. இப்போ கைவிடப்பட்ட லியோ ஆயுர்வேத வைத்தியசாலைன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. பக்கத்துலேயே இதில் ஒரு சைக்கிள் கடை ஒன்று இருக்கு பாருங்கள். அப்படி இந்த பக்கம் எல்லாம் கடைகள்னு சொல்லியிருக்கு. இது வந்து புலவர் வீதி நவாலி வடக்கு இந்த இடத்துல பேர். எங்களெல்லாம் வீடுகள் பாருங்க பொழுது மிரட்டிட்டு இப்போ தொடர்ச்சியாக இந்த வீதியாக இப்போ பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். பார்க்கும்போது இங்கே எல்லாம் வீடுகள் பாருங்க. நுகர்ச்சி பொருள் விற்பனை நிலையம் நவாலி வடக்கு அதில் போட்டிருக்கீங்க. அப்படியே நாங்கள் இந்த பிரதான வீதியெலாம் இணைய போகிறோம். அதாவது அந்த கொக்கையில் போகிற பிரதான வீதி அங்கே போய் இணைஞ்சு இந்த காலையை அங்கால இருக்கிற விடயங்களையும் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக இந்த இடங்கள்லாம் வீடுகள்லாம் பாருங்க. இதில் வந்து ஒரு வாசிய சாலை ஒன்று இருக்குது, சனசமூக நிலையம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கலைமகள் பாலர் முன்பள்ளின்னு சொல்லி
முன்பள்ளி ஒன்று இருக்குது. நாங்கள் இப்போ வந்து இந்த சனசமூக நிலையத்தை பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த முன்பள்ளியையும் பார்த்துக்கொள்வோம். வேறு இதுதான் வந்து அந்த வாசிய சாலை. நவாலி வடக்கு சனசமூக நிலையம். அதாவது வந்து இந்த வாசிய சாலைக்கு உள்ளே எல்லாம் வந்து பாருங்க ஞானச்சுடர்ன்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று வச்சிருக்கிறேன் பாருங்க. இதில் வந்து இந்த செல்லச்சின்னதி ஆலயத்தின் பழைய தேர்ன்னு சொல்லி பாருங்க இதில் வரைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதே மாதிரி அதாவது ஒரே மாதிரியான புத்தகங்கள் நிறைய அருகில தான் வந்து இந்த நவாலி வடக்கு கலைமகள் பாலர் முன்பள்ளின்னு சொல்லி பாருங்க அதில் போட்டிருக்கிறேன். அவர்களுடைய ஆக்கங்கள் எல்லாம் அதில் தொங்க விட்டுருக்கணும் பாருங்க. சரி, அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து ஒரு மில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு கடை உண்டு. முன்னுக்கு மதியம்னு சொன்னால் இதில் ஒரு வீடு போல் கட்டி கொண்டு இருக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க தெரியும், கொஞ்சம் பொழுதும் இருட்டிட்டு தான் பாருங்க. இங்கால எல்லாம் வீடுகள் தான் கூடுதலாக இருக்குது. இதுலேயும் பாருங்க ஒரு ரோட்டுக்கரையாக கொஞ்சம் அழகான வீடு உண்டு. இப்படி இந்த பிரதான வீதியில் இணைஞ்சிட்டோம். இதுலேயும் பழைய சலூன் ஒன்று இருக்குது. பழைய கால முறையில் இதில் இல்லை இந்த நல்லெண்ணெய் விற்கிற கடைகள் சொல்லியிருக்கு. அப்படி இந்த பிரதான வீதியில் இணைஞ்சிட்டோம். அப்படி போகும்போது இங்கே எல்லாம் கடைகள்னு சொல்லியிருக்கு. இங்கே வரைக்கும் இதில் வந்து பாடசாலை நவாலி மகா வித்தியாலயம் மானிப்பாய் என்று குறிப்பிடப்பட்டது. நவாலி மகா வித்தியாலயம் மானிப்பாய். இப்போ வந்து பாருங்க இருந்து திரைப்படம் உண்டு. நாங்கள் வந்து இந்த பாடசாலையில் உள்ளே எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்டுட்டு உள்ளே வந்து இப்போ எடுக்க போகிறோம் பாருங்க. இதான் வந்து பாடசாலை வந்து பாருங்க. மேல் வகுப்புகள் எல்லாம் இதால் இப்படி மேலே போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே தொடர்ச்சியாக பார்க்கும்போது இதில் நல்ல பூ மரங்கள் எல்லாம் வச்சு நல்ல அழகாக வச்சிருக்கணும் பாருங்க. துவா எஃப் நான் சொல்லு அந்த சேனலில் பார்க்க ஃபோன் வச்சுக்கிறீங்களா? அப்படியே தொடர்ச்சியாக பார்க்கும்போது இதில் வந்து இதில் ஒரு ஆளுடைய சிலை வச்சுக்கணும். தாபகர் நவாலியூர் பண்டிதர் தம்பையா அவர்களுடைய சிலை வந்து இது பாருங்க. உருவாக்கு என்று அதில் வந்து அந்த வாசகம் ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்க. இதில் வந்து அப்படியே தொடர்ச்சியாக இதில் நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்களுடைய சிலையும் வந்து இதை வச்சிருக்கிறேன் பாருங்க. அப்படியே தொடர்ச்சியாக வந்து இந்த பாடசாலையை பாருங்க. இங்காலையெல்லாம் வகுப்புகள்னு சொல்லியிருக்கு. நல்ல நல்ல அதாவது தோட்ட பயிற்சிகை அப்படின்னு சொல்லி கத்தரிக்காய் மற்றது பைத்தங்காய் என்றெல்லாம் சொல்லி நல்ல முயற்சிகள் செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க. இதில் எல்லாம் ஒரு பழைய கட்டடங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கு. பாருங்க இப்போ என்ன நிலையில் இருக்குன்னு. பாருங்க இப்படி இந்த இடத்துல இருந்தால் மாணவர்கள் எல்லாம் படிக்கக்கூடிய மாதிரி இதில் வந்து ஆசிரியர்கள் ரெண்டு படிப்பிக்கக்கூடிய மாதிரி பாருங்க. இந்த வகுப்பறை இப்படி இருக்குது. அடுத்தாக இதில் ஒரு வகுப்பறை. இங்காலயம் வகுப்பறைகள்
அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை இந்த மைதானம் இருக்குது. பாருங்க அங்காலையெல்லாம் வகுப்புகள் இருக்கு. சூரியனுடைய நிறத்தை பார்க்கும்போது தெரியும் அந்த ஒரு சிவப்பு நிறமாக இப்படி இருக்குன்னு சொல்லி. சரி வாங்க தொடர்ச்சியாக நாங்கள் இந்த காணொலியே மீண்டும் தொடர இல்லாத போல இருக்குது. ஏன்னு சொன்னால் பொழுது மிரட்டிடுது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நேரம் மிரட்டிடுது. அதால் வந்து இந்த இடத்தோட இந்த காணொலியை நான் முடிக்கலாம்னு இருக்கிறேன். சரி காணொலிக்கான முறை வந்தேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி நம்ம ஒரு காணொலியில் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து இருக்கும். அதே நேரம் உங்களுடைய ஆதரவாகவும் இருக்கும். நன்றி. அடுத்தடுத்த காணொலியை சந்திப்போம்.